2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள்ல மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்றைய நாள்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் பொலிஸ் மா அதிபர், அதாவது 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெறும் பொழுது பொலிஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தர அவருக்கு இன்றைய நாள்ல நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த மாதம் அதாவது ஜூலை 31ஆம் தேதி இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில இன்றைய நாள்ல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பொலிஸ் மா அதிபருக்கு எதிராக சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னா, போதுமான அளவு இந்த தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்ற தகவல்கள் கிடைத்திருந்தது. உளவுத்துறை தகவல்கள் உறுதிப்படுத்தியிருந்தது. இந்த மாதிரியான விடயங்கள் தெரிந்தும் இந்த தாக்குதல் சம்பவத்தை தடுக்க முயற்சி செய்யல, அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்ற குற்றச்சாட்டு, கவனக்குறைவு, இந்த மாதிரியான பலதரப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில தான் அவருக்கு இன்றைய நாளில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் கடந்த நாட்கள்ல தீவிரமாக நடந்து வருது. இந்த விசாரணைகள்ல இருந்த வழக்குகள்ல மிக முக்கியமான வழக்கு பொலிஸ் மா அதிபருக்கு எதிரான வழக்கு. இந்த வழக்குல மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய முதலாவது தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பாகவும் இது பார்க்கப்படுது. இந்த செய்தியை கேட்டீங்கன்னா தலையிலேயே கை வைக்கிற அளவுக்கு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உலகத்துல இருக்க பணக்காரர்களே என்னடா இப்படியுமா, இப்படி ஒரு பிசினஸா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு செய்தி. முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா அவர்கள் தன்னுடைய அரசியல் காலத்துல 2 வருஷம் அமைச்சரா இருந்த காலத்துக்குள்ள எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து கொண்டார் என்றதுக்கான அறிக்கை ஒன்று இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. இதை முதல்ல சொன்ன மாதிரி இதை முழுசா நாம் வாசிச்சது பிறகு நீங்களே தலையில கை வைப்பீங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு சம்பவம். அதாவது 10 நிலையான வங்கி கணக்குகள்ல நிலையான வைப்புகள் வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 600 மில்லியன் சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு கிட்ட இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பின் பல பிரதேசங்கள்ல இடங்கள், வீடுகள் வாங்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு ஒரு தடவை சொகுசு வாகனங்கள் மாறி மாறி டிஃபெண்டர்கள், பஜரோக்கள், இந்த மாதிரியான பல உயர்தர வாகனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, வாங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கடன் அட்டைகள் மூலமாக 42 லட்சத்துக்கு பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. மருமகனுடைய கணக்கு, ஏராளமான கணக்குகள்ல கோடிக்கணக்கான பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கொள்ளுப்பட்டியில் இருக்கிற ஒரு வங்கியினுடைய கணக்குல 6 கோடி ரூபாய் வைப்பு, அதாவது நிலையான வைப்பு செய்யப்பட்டிருக்கு என்று ஏராளமானது நிறைய இருக்கு. ஏராளமான விடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் 2 வருஷத்துல பதவியில இருந்து சேர்த்து கொண்ட பணம், அதாவது வருமானம் அல்லது சொத்தாக இது பார்க்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் இன்னும் எத்தனை பேர் இப்படி வரப்போறாங்கன்னு தெரியல. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல அதிகமான சொத்து சேர்த்த அமைச்சரா இவரா தான் இருப்பார் போல இருக்கு. அதுவும் 2 வருஷத்துல, 4 வருஷம் கூட இல்ல, 2 வருஷத்துல சேர்த்த சொத்துக்கள் 600 மில்லியன். இந்த விஷயம் ஒரு முக்கியமானது. எல்லாரும் அலுவலகத்துல வேலை செய்யறவங்க இருப்பீங்க. அலுவலகத்துல வேலை செய்யும் போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் ஒரு நிறுவனத்துல இருக்கிற இன்னும் ஒரு அலுவலகத்துல அல்லது இன்னொரு எங்க அலுவலகத்துக்கு எங்க நிறுவனத்துக்கு இடையில இருக்கிற போட்டி நிறுவனங்களோட இருக்கிற நண்பர்களோட நாங்க பேசுவோம். சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நிறுவனத்துல இருக்கவங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொள்வோம். இது சில நேரங்கள்ல பெரிய அளவான பாதிப்பையும் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வேலையிலையும் எதிர்காலத்திலையும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நீர்கொழும்பு ஊக்குவிப்பு வலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு நிறுவனம், அதாவது ரப்பர் மூலமா சில பொருட்களை உற்பத்தி செய்யற ஒரு நிறுவனத்துல கடமையாற்றிய ஒரு ஊழியர். இவர் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்காரு இந்த வேலையை. ஊழியர் அந்த நிறுவனத்துக்கான போட்டி நிறுவனம் ஒன்று இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு தான் வேலை செய்யற நிறுவனத்தினுடைய சில ரகசியங்கள், இந்த மாதிரியான பொருட்களை எப்படி தயாரிக்காங்க, என்னென்ன விஷயங்களை செய்யறாங்க, இந்த நிறுவனத்துல நடக்கின்ற உயர்மட்ட கூட்டங்கள்ல பேசப்படுகின்ற விஷயங்கள் என்று எல்லா விஷயங்களையும் அந்த நிறுவனத்துக்கு, அந்த போட்டி நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. இவர் 2010ஆம் ஆண்டு திடீரென வேலையிலிருந்து விலகி இருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த விஷயத்தை இவர் தான் சொல்லியிருக்காரு, இவர் தான் செய்திருக்காரு என்ற விடயங்களை இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவருக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டிருக்காங்க. இந்த வழக்குடைய தீர்ப்பு இன்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்புல இவர் இந்த நிறுவனத்தினுடைய ரகசியங்களை போட்டி நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கார் என்றது பலதரப்பட்ட சாட்சியங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டதுல அவருக்கு நீதிமன்றம் 50 மில்லியன் ரூபாய்களை தண்டமா விதிச்சிருக்காங்க. அதாவது தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என்ற
தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு முக்கியமான தகவலை இன்றைய நாளில் வெளியிட்டிருந்தாரு. கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஏற்பட்ட விபத்துக்கள் தொடர்பான ஒரு சில தகவல்களை வெளியிடும் போது கடந்த நேற்றிரவு 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள்ல அதிவேகமாக வந்து மோதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான ஒரு விஷயத்தை சொல்லும்போது අවසනවන්ත තත්ත්වයක් නඩු වලින්ම පමණක් මේ සමාජ අපිට හදන්නට බෑ. ඒ නිසා අම්මා තාත්තා වැඩිහිටියනුත් මේ සම්බන්ධයෙන් දැඩි අවධානය යොමු කළ යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. பெற்றோர்கள் குறிப்பா தாய் தந்தையர்கள் இளைஞர்களிடத்துல தங்களுடைய பிள்ளைகளிடத்துல வாகனத்தை அல்லது மோட்டார் சைக்கிள்களை கொடுக்கும் போது மிக அவதானமாக இருக்க வேண்டியது கட்டாயம். சட்டம் என்னதான் ஒரு கடமையை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கும் மேலாக பெற்றோர்களுடைய பொறுப்பு மிக முக்கியமானது. எனவே இதுல பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். கடந்த காலங்களில் இளைஞர்கள் அதிக வேகமாக சென்று மோட்டார் சைக்கிள்களில் விபத்துக்குள்ளாக்கி உயிரிழந்திருக்காங்க. அதாவது நேற்றிரவு கூட 2 இளைஞர்கள் அதிவேகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார ஊர்தி மீது மோதி உடனடியாக அந்த இடத்துல உயிரிழந்தாங்க. அதிவேகமாக வந்ததே இந்த விபத்துக்கு காரணம், இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த நாட்கள்ல எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இளைஞர்களுடைய உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது. இதற்கு பெற்றோர்களும் மிக முக்கியமான பொறுப்பாக இருக்காங்க. அவங்க இதுல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் இன்றைய நாள்ல அவருடைய செய்திகள்ல சொல்லியிருக்காரு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில கடந்த மாதம் இடம்பெற்ற சிறைச்சாலை மோதல் தொடர்பாக நீதிமன்றத்துல சிறைச்சாலை அதிகாரிகள் அன்று கடமையில் இருந்த சிறைச்சாலை அதிகாரிகளிடம் இப்பொழுது விசாரணைகள் நடந்து வருது. இந்த விசாரணைகள்லையும் இந்த வாக்குமூலத்திலையும் பலதரப்பட்ட தகவல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டதாக தெரியப்படப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் நேற்றைய நாளில் ஒரு அதிகாரி சாட்சியம் வழங்கியிருக்காரு. 2 மணித்தியாலம் சாட்சியம் வழங்கியிருக்காரு. இந்த சாட்சியத்துக்கு பிறகு நீதிபதி ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு. அதாவது அந்த அதிகாரி வெளியிட்ட தகவல்கள் இலங்கையினுடைய அல்லது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிக முக்கியமான தகவல்களாக இருக்கிறதால இந்த தகவல்கள் எதையுமே ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்றும் இந்த தகவல்கள் ரகசியமாகவும் பத்திரமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது, குறிப்பாக நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதன் மீது இருக்கின்ற அக்கறையின் அடிப்படையில இந்த தகவல்கள் அவர் வழங்கிய வாக்குமூலங்கள் எதுவுமே வெளியில கொண்டு போக கூடாது, இது பத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடியவை அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவித்தலையும் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான விடயம் ஒன்றை அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கார். ஒன்றல்ல பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக உருக்கமான பல விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருப்பதாகவும் பலதரப்பட்ட உண்மையான சம்பவங்களும் அங்கு நடந்த அத்தனை விடயங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம பார்க்க போற இந்த விஷயத்தை அமைச்சர், அதாவது போக்குவரத்து பிரதி அமைச்சர் சொல்லும் வரைக்கும் உண்மையிலேயே எனக்கு ஓரளவுக்கு கூட இதை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவான எண்ணிக்கையா தான் இருந்தது. அதாவது இலங்கையில 1000 பேருக்கு 270 பேரிடம் வாகனம் இருக்காங்க. කවුරුත් විශ්වාස කරන්නේ ලංකාවේ මිනිස්සු 1000ක් ගත්තොත් 270කට வாகனம் තියෙනවා. 1000 பேர் இருந்தாங்கன்னா 270 பேரிடம் வாகனங்கள் இருக்கு அப்படின்ற தகவலை போக்குவரத்து பிரதி அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஒரு நேர்காணல் ஒன்றில், ஒரு தொலைக்காட்சியினுடைய நேர்காணல் நினைக்கிறேன், அதுல வச்சு சொல்லியிருக்காரு. இதுல அவர் சொன்ன விஷயம் சொன்னா தனிநபர்கள் வாகனம் இல்ல, இது இதுல பொது வாகனங்கள் இருக்கு, அரச வாகனங்கள் இருக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகனங்கள் இருக்கு, தனிநபர்கள் வாகனங்களுக்கு எல்லாமே சேர்த்து 1000 பேர் நாம இலங்கையில் எடுத்தோம்னு சொன்னா இதுல 270 பேரிடம் வாகனம் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமா அவர் சொன்ன விஷயம் சொன்னா இலங்கையில பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் 90 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கு. அப்படி பார்த்தா இலங்கையினுடைய மக்கள் தொகையை பார்க்கும்போது இது இவ்வளவு பெரிய தொகை. அதனால்தான் இவ்வளவு வாகன நெரிசல் இப்பொழுது நகரங்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதாக இருந்தால் பொது போக்குவரத்தை சரிப்படுத்தணும், பொது போக்குவரத்தை சொகுசாக மாற்ற வேண்டும். தனி வாகனங்கள்ல போறவங்களை இனிமேல் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வைக்கணும். அப்படியானா தான் இந்த வாகன நெரிசலை குறைக்கலாம், வாகனத்துக்கான கேள்விகளை குறைக்கலாம். இல்லைன்னா எல்லாருமே தனித்தனியா வாகனம் வாங்கி ஓட வேண்டி இருக்கு. இப்ப எல்லாருமே அலுவலகம் போகும்போது இப்ப இருக்கிற பொது போக்குவரத்தை பயன்படுத்தி போக முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எனவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதற்காக இப்பொழுது இப்போ தனித்தனி வாகனங்கள்ல போறவங்க, இப்ப பொது போக்குவரத்துல பயன்படுத்துறவங்க எல்லாரையுமே பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கணுன்றதுக்காக தான் இந்த மெட்ரோ பேருந்துகளை அதிகமா இப்பொழுது இலங்கை போக்குவரத்து சபை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி பொது போக்குவரத்துகள் சரியாக இருந்தா வாகன நெரிசல்கள் தானாகவே குறையும். வாகனங்களுக்கான கேள்விகள், நாங்க வாகனம் வாங்கணும்ன்ற எண்ணமும் மக்களுக்கு இல்லாம போகும். அதனால நிறைய காசும் மக்களுக்கு மிச்சப்படும், அரசாங்கத்துக்கும் மிச்சப்படும்.
சர்வதேச ரீதியில ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தியை பார்க்க கிடைத்தது. ஸ்பெயின் நாட்டுக்குள்ள இதுவரைக்கும் கடந்த 24 மணித்தியாலத்துல மட்டுமே 49,000 பேர் இடம்பெயர்ந்து நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா போயிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியா சர்வதேச ரீதியில பார்க்கப்படுது. மொரோக்கோவிலிருந்து இந்த மக்கள் இந்த ஸ்பெயினுடைய ஒரு நகரத்தை நோக்கி பயணம் செஞ்சிருக்காங்க. காரணம்னா மொரோக்கோவில் இப்ப அதிகமான வறுமை, இடப்பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை இந்த மாதிரியான விஷயங்களால மக்கள் ஸ்பெயின் நோக்கி போறாங்க. அவங்க கடல் வழியாகவும் போயிருக்காங்க, தரை வழியாகவும் போயிருக்காங்க, கடலாலையும் போய் தரையால போய் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள 18 பேர் உயிரிழந்தும் இருக்காங்க. இது தொடர்பாக ஸ்பெயின் அரசாங்கம் உடனடியான கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. போர்டரை கட்டுப்படுத்துறதுக்கு வந்தாலும் கூட மக்கள் அலைமோதி அந்த இடங்களை நோக்கி பயணம் செய்வதாக சர்வதேச ஊடகங்கள் இப்பொழுது செய்தி வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த விஷயங்கள் தான் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட அறிந்து கொள்ளலாம்.